வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எப்போதுமே நம்ம ஒவ்வொரு மாதத்தோட 31ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ போட்டுருவேன். இந்த மாதம் நேற்று போட முடியல, நம்ம vlog வீடியோ பார்த்துட்டோம். அதுக்கு பதிலாக இன்றைக்கி 1ஆம் தேதி ஜூலை மந்தோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நான் போடுறேன். இந்த மாதம் நான் ரொம்ப திருப்தியாக இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கை போடுறேன். ஏன்னா நான் பட்ஜெட் எவ்வளோ போட்டேனோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நான் செலவை முடிச்சுட்டு அதிகமாகவும் நான் பணத்தை மிச்சம் பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், நோ ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் திஸ் மந்த். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத நான் மறக்காமல் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்லைடு ஒன்று தான் இருக்குன்ட்டு போயிடாதீங்க. ஒவ்வொரு செலவையும் நான் எப்படி குறைச்சேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு இடையிலே நான் சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நான் சொல்கிறேன். அதனால் நீங்களும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் போட்டுட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நேற்றே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சாரி இன்றைக்கி வந்திருக்கு வீடியோ. வாங்க நம்ம டிலே பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன மாதம் நான் போட்ட பட்ஜெட் அமௌண்ட்டு நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் கேட்டகிரி பட்ஜெட் அமௌண்ட்டை இங்கே எழுதியிருக்கேன். ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராசரி பார்த்திங்கன்னா 3500 நான் பட்ஜெட் அமௌண்ட் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 3400 ஆச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் வாங்கி நான் அந்த செலவு பண்ணும் பொழுதே ஒரு 100 எடுத்து வச்சுட்டேன். 3500 கையில் இருக்கும்போது 100 தனியாக வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு 3400 தான் வச்சு இதுக்குள்ளே தான் ஓட்டணும்னு சொல்லி 3400க்குள்ளே முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சில்லற காசு மிச்சப்பட்டுச்சு. நான் ரவுண்டாக 100 இது பண்ணேன். 110 109 மிச்சப்பட்டுச்சு. நான் 100 அது சில்லற காசு எல்லாமே உண்டியில் போட்டு 100 மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு காரணம் என்ன, ஒரு மாதத்துக்கு தேவைப்படுதோ அந்த மளிகை சாமான் மட்டும்தான் வாங்கினேன். தேவைப்படக்கூடிய அளவு மட்டும்தான் வாங்கினேன். எதுவுமே மிச்சம் இருக்க மாதிரி வாங்கலை. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஓகே, இவங்க சிக்கனமாக நம்ம யூஸ் பண்ணி மிச்சப்படுத்துறது வேறு விஷயம். ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அந்த மாதம் முழுக்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னு அந்த பொருளே வாங்குறது கிடையாது. அந்த பாயாசம் செய்யக்கூடிய சேமியாலாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த விஷயமும் போன மாதம் நான் வாங்கலை. அன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்களா அன்றைக்கி காலையில் போய் வேணால் வாங்கித்தேன் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு எடுத்துட்டேன். ஸோ எதெல்லாம் தேவைப்படுற அன்றைக்கி தான். சில விஷயம் வாங்கித்தாங்க அப்புறம் செய்யலான்னுவோம், அந்த மாதம் முழுக்க செய்ய மாட்டோம், அந்த பொருள் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இல்லை. எந்த பொருள் எவ்வளோ அளவு தேவையோ அதை மட்டும் மொத்தமாக வாங்குவோம். இப்போ ரேராக அன்றைக்கி சமைச்சிக்கலாம், அன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிற எந்த விஷயம் வந்தாலும் அன்றைக்கி பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் காசை எடுக்கவே இல்லை. இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருளை மட்டும்தான் மளிகை சாமான் தேவைப்படுற அளவு வாங்கிட்டு பாயாச சேமியா வாங்குங்க, ஜவ்வரிசி வாங்குங்க, மைதா வாங்குங்க, ஸ்நாக்ஸ் போடலாம் அப்படின்னு நிறையா சொன்னாங்க. பஜ்ஜி மிக்ஸ் அது எதுவுமே நான் வாங்கலை. ஏன்னா இன்றைக்கி நீ செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயந்தான் எங்கள் வீட்டில் பொதுவாக காசு வேஸ்ட் ஆகும். அதனால் அப்படி நான் ஓரளவுக்கு பிடிச்சதுனால 100 மிச்சமாச்சு. மிச்சப்படி நான் மளிகை சாமானுக்கு எப்போதும் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் அது. ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு செலவுமே எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் ஒவ்வொரு செலவுக்கும் தனித்தனி வீடியோவாக இருக்கும். பிளேலிஸ்ட்டை மறக்காமல் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அடுத்து பாலுக்கு நம்ம எடுத்து வச்ச காசு அப்படியே போயிடும். அதனால் அதுக்கு பிரச்சனை இல்லை. வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா இந்த தடவை ரேட்டு கூட தான். வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் எல்லாமே 1000 எடுத்து வச்சுருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க 1000 பத்தாது, எப்படி தான் நீங்கள் வாங்குறீங்களோ அப்படின்னு. 900 எனக்கு ஆச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா 2 விஷயம். 2 வாரமாக கிட்டத்தட்ட வெஜிடபிள் ஷாப்பிங் நான் போடலை. ஏன் அப்படின்னா முதல் 2 வாரம் மொத்தமாக வாங்கினேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் வாங்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லேயே கூறு கட்டி விற்கிறாங்க. அதாவது காய்கறி கட் பண்ணியே அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அன்னன்னைக்கு அது பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் இருக்கும். நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா அப்படியே என்ன ஆகிடுதுன்னா அப்படியே அடுத்த நாளைக்கு சமைச்சு வச்சுக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் இது வாங்க போனேன், பீர்க்கங்காய் கிலோவே 80 ரூபா சொன்னாங்க. சரி 1/2 கேஜி இல்லைனா 3/4 கேஜி வாங்கலாம் அப்படின்னு நான் போனப்போ 40 ரூபா 50 ரூபா ரேட் வந்துச்சு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அதே சூப்பர் மார்க்கெட் வாசலில் பீர்க்கங்காவை கட் பண்ணி தோல் சீவாமல் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கூரே 20 ரூபா 10 ரூபா அப்படின்னாங்க. ஸோ 2 கூரை எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன், கிட்டத்தட்ட அதுவே அரை கிலோவுக்கு மேலே இருக்குது. 20 ரூபாயோட போச்சு. நான் இதே உள்ளே இருக்கிறத வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 நாள் கழித்து செய்யலாம். இந்த கூரா வாங்குறது அன்றைக்கே செய்யணும். அப்போ எனக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அந்த மாதிரி என்னென்ன காயெல்லாம் கூரில் இருக்கோ அன்னன்னைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டேன். இந்த தடவை அது லாஸ்ட் 2 வீக்ஸாக அந்த மாதிரி பண்ணதுனால தான் வீடியோ போட முடியல. காய்கறி செலவு என்னால் குறைக்க முடிஞ்சு. அடுத்து நான்வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா 1500 ரூபா
எடுத்து வச்சுருந்தேன். 1300 நாங்கள் ஆக்சுவலாக நான்வெஜ் நிறையா தான் வாங்கினோம். ஞாயிற்றுக்கிழமைகள் இல்லாமல் இடையில கூட நாங்கள் சிக்கன் கிரேவியெல்லாம் வாங்கி சிக்கன்லாம் வாங்கி கிரேவி செஞ்சோம், சப்பாத்தி போட்டோம். பட் ஆனால் தேவைப்படக்கூடிய அளவு வாங்குறதுனால எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அப்புறம் கேஸு இந்த மாதம் நாங்கள் கேஸ் புக் பண்ணல. ஏன்னா போன மாதமே புக் பண்ண கேஸை 2 மாதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அதனால் ஜூன் ஜூலை 2 மாதத்துக்கு ஒரே சிலிண்டர் தான் ஜூன் மாதம் எடுத்தது. அதனால் அந்த 1000 ரூபாய் அப்படியே மிச்சமாயிடுச்சு. அதை ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பெட்ரோலும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். 1500 எடுத்து வச்சுருந்தேன். 1000 ரூபாய் வரைக்கும் தான் செலவாச்சு. கடைசி நாள் 31ஆம் ஒரு கிட்டத்தட்ட 200 போட்டேன். 300 போட்டேன். 1300 செலவாகி 200 மீதமாச்சு. பெட்ரோலுமே அப்படி தான். நான் ரொம்ப இப்போ குறைச்சிட்டேன். எப்பப்பெல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறோமோ அதுக்கு மட்டும்தான் வண்டி எடுக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு கணிசமாக குறையுது. இதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி பெட்ரோல் செலவை குறைக்கிறதுன்னு பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் மெயினாக நான் செய்கிறது கிட்ட உள்ள டிஸ்டன்ஸ்க்கெலாம் நடந்துடுறது. மெடிசனுக்கு 500 ஒதுக்கி வச்சுருந்தேன். 400 பழைய அமௌண்ட்டு அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் கழிச்சுக்கிட்டு நான் 400 தான் கொடுத்தேன். அதில் ஒரு 100 மிச்சமாச்சு. கேபிளுக்கு நம்ம அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். நான் 300 ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இபி போன மாதம் கட்டியாச்சு. அதனால் போன மாதம் எடுத்து வச்சு இந்த 1000 அப்படியே இருக்குது. இந்த மாதம் 1000 எடுத்து வச்சு 2000 எடுத்து வச்சிடணும். எவ்வளோ பில் வருதுன்னு தெரில. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1500 எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு முறையாக ஸ்நாக்ஸ் கவரில் 150 மிச்சம் இருந்துச்சு. 1350 தான் செலவாச்சு. காரணம், அன்னன்னைக்கு நான் காலேஜ்லேருந்து வேலை முடிஞ்சு வரப்போ அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன். ஸ்நாக்ஸ் தேவைப்படக்கூடிய அளவு 2 நாளைக்கு 3 நாளைக்கு மொத்தமாக நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. 500 போட்டு அது ஒரே நாள் இல்லை 1.5 நாளில் காலி ஆகிடும். இது எதுக்குன்ட்டு அன்னன்னைக்கு ஹெல்தி ஆப்ஷனும் இருக்கணும். அதே சமயம் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எப்போயாவது சொல்லி வாங்கி தருவேன். வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 நாளைக்கு ஒருக்கையோ வாங்கி தருவேன். மற்றபடி கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் இப்போ மாறிட்டோம். அதனால் இந்த மாதம் ஒரு 150 மிச்சம் பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கு கம்மியாக குறைக்க முடியாது கண்டிப்பாக. அதர்ஸ் இது இல்லாமல் வேறு செலவுகளுக்கு ஒரு 500 எடுத்து வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட் ஃபுல்லுமே காலி. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஹோட்டலுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மந்த்லி ஒன்ஸு நான் வாங்கி தரேன். அந்த பட்ஜெட்லேயே நான் சேர்க்க மாட்டேன் அந்த அமௌண்ட்டை. இருந்தாலும் உங்களுக்காக நான் எழுதியிருக்கேன். 500 மந்த்லி ஒரு தடவை தான் நான் வாங்கி தருவேன். நீங்கள் இந்த 500 ஸ்ப்ளிட் பண்ணியுமே நான் வாங்கி தர மாட்டேன். ஒரு டைம் தான். அது 300 பில் வந்தாலும் சரி, 200 பில் வந்தாலும் இல்லை 500 பில் வந்தாலும் ஒரு தடவை தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக நான் என்னைக்கு வாங்கி கொடுத்தேன்னா ஜூன் 30 அன்றைக்கி தான் சம்பளம் எடுத்தோம் இல்லையா. ஜூலை 1 முதல் நாள் ஜூன் 30 ஹோட்டலில் வாங்கி கொடுத்தேன். ஸோ அப்போ எங்களுக்கு பில்லு 400 வந்துச்சு. சும்மா பரோட்டா, வீச் பரோட்டா, சிக்கன் 65 அந்த மாதிரி சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வாங்கினது 400 ருபீஸ் பில் வந்துச்சு. வாங்கிட்டு வீட்டில் தான் வச்சு சாப்பிட்டோம். அதில் ஒரு 100 மிச்சமாச்சு. அதுக்கப்புறம் ஜூலை 1 ஜூலை 31 வரைக்கும் நான் ஹோட்டலுக்குன்னு ஒரு 2-3 டைம் கேட்டாங்க. நான் முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் தான். அதிகமாக நம்ம பரோட்டாவோ மைதா ஃபுட்டு சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு கெடுதியை தான் உண்டாக்கும்னு சொன்னேன். ஸ்ட்ரிக்டாகவே இருந்துட்டேன். சண்டை வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன். 2-3 நாள் பசங்க அழுதாங்க, முடியவே முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா சிக்கன் வாங்கிட்டு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வீட்டிலே கிரேவி பண்ணி வீட்டிலே சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டோம். ஸோ பரோட்டா அவாய்ட் பண்ணிட்டோம், ஹோட்டலில் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியாச்சு இந்த மாதம். ஸோ இந்த மாதம் தான் வெற்றி கிடச்சிருக்கு. அப்புறம் பசங்க இல்லை எங்கள் காசை நாங்கள் கொடுக்குறோம், ஹோட்டலில் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட உண்டியலுக்கு ஃபெவிக்விக் வச்சு லாக் பண்ணிட்டேன். அதனால் அந்த உண்டியலை உடைக்கவும் திறக்கவும் முடியாது. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் க்ளோஸ் பண்ணதுனால அவங்க வேறு வழியே இல்லாமல் இந்த மாதம் என் பேச்சை கேட்டு ஹோட்டல்லே வாங்கலை. அப்போ மிகப்பெரிய சக்ஸஸ், ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே சாதித்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் என்ன பண்ணீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.